ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ரீசெண்ட் டைமாகவே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விராட் கோலி மேலே வந்து ஒரு விதமான நட்பு ரீதியாக தான் வந்து கௌதம் கம்பீர் வந்து இருக்கார். பட் இன்னொரு புறம் வந்து ரோஹித் மேலே கடுகடுன்னு வந்து கம்பீர் வந்து இருக்கார். அதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா 5வது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் வந்து விலக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வரைக்கும் இந்தியா 4 டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடிருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் வந்து ஜெயித்தோம். அந்த ஜெயித்த கேமும் வந்து யார் தலைமையில் ஜெயித்தோம் அப்படின்னா பும்ரா தலைமையில் வந்து ஜெயித்தோம். முதல் கேமில் 295 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்போம். அப்போ வந்து ரோஹித்துக்கு வந்து 2வது குழந்தை பிறந்த காரணத்தினால அவர் வந்து இந்தியாவிலே வந்து இருந்திருப்பார். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அவர் வந்து ஆடலை. பும்ரா வந்து கேப்டன்ஷிப் பண்ணி சூப்பராக டீமை வந்து லீட் பண்ணி கொண்டு போனார். அப்போ அந்த டெஸ்ட் ஜெயித்த பிறகுமே பும்ரா வந்து பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்கிட்ட வந்து டெஸ்ட் கேப்டன்சி பொறுப்பை வந்து கொடுங்க, நான் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவேன். கபில் தேவுக்கு பிறகு வந்து ஒரு பவுலர் வந்து கேப்டனாக இருந்து டீமை வந்து நான் வந்து லீட் பண்ணி சமயம் வந்து கொண்டு போவேன். அதனால் டெஸ்ட்டை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. நான் சின்ன வயசுலேருந்தே டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கனவோடு தான் கிரிக்கெட்டுக்கு வந்திருக்கேன். அதனால் அந்த டெஸ்ட்டை நான் லீட் பண்ணேன் அப்படின்னா நல்லாயிருக்கும், நான் ரோஹித் கிட்ட இதை சம்மந்தமாக வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். அப்போ வந்து அந்த கேப்டன் பதவி ஆசைக்கு பும்ராவும் வந்து விருப்பப்படுறாரு. டீமையும் வந்து நல்லபடியாக லீட் பண்ணி கொண்டு போகிறாரு. ஸோ தொடர்ந்து வந்து பும்ரா வந்து கேப்டனாக இருக்கிறதுக்கு தான் வந்து விருப்பப்படுறாரு. அப்படிங்கிறப்ப சடனாக பார்த்தீங்க அப்படின்னா 2வது டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா உள்ளே வந்தார். ரோஹித் உள்ளே வந்த உடனே ரோஹிட்டும் வந்து பெருந்தன்மையாக வந்து ஓப்பனிங் வந்து பேரை உடைக்கலை. ஜெய்ஸ்வால் ராகுலை வந்து ஓப்பனிங் ஆட வச்சுட்டு 6வது இடத்துல வந்து களமிறங்கி வந்து ஆடினார். பட் பேட்டிங் வந்து அவருக்கு வந்து சரியாக வந்து படலை. இப்போ வந்து இந்த தொடரில் வந்து விராட் கோலி அட்லீஸ்ட் வந்து ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிட்டார். அதனால் வந்து கோலி மேலே முழுசாக நம்ம வந்து விமர்சனம் வந்து சொல்ல முடியாது. பட் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆஸ்திரேலியா தொடரில் வந்து ஒட்டுமொத்தமாகவே வந்து சொதப்பெல்லாம் வந்து ஆடி இருக்காரு. கேப்டன்சியும் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பும்ரா வந்து டீம் வந்து கட்டுக்கோப்பாக வந்து கொண்டு போன மாதிரி வந்து ரோஹித் வந்து கொண்டு வரல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து பவுலர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணலை. அது மாதிரி ஒரு கேமுக்கும் ஒருத்தர் வந்து உள்ளே வருவார். நடுவில் வந்து சடனாக வந்து அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணது. இப்போ வந்து ஒரு மேட்ச் அஸ்வின், ஒரு மேட்ச் வாஷி, ஒரு மேட்ச் ஜடேஜா, இந்த மாதிரி வந்து கொண்டு போனது. ஸோ இந்த மாதிரி ஏக்கச்சக்கமான குழப்பங்கள் வந்து இந்திய அணியில் வந்து இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சரி ஓகே 6வது இடத்துல தான் சரியாக ஆட மாட்டீங்க, நீங்கள் பழையபடி ஓப்பனிங் ஆடுங்க அப்படின்னு கம்பீர் வந்து ரோஹித்தை வந்து பழையபடி ஓப்பனிங் ஆட வச்சு ராகுலோட இடத்த வந்து மாற்றினார். அப்போ வந்து ராகுல் வந்து ஓப்பனிங் ஆடின வரைக்கும் ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்ணார். இயர்லியராக விக்கெட் விட மாட்டார். ராகுலோட ஸ்பெஷலே வந்து அதுதான். அந்த ஒரு 10 ரன்னுக்குள்ளே இல்லைனா வந்து ஒரு 10-20 பந்துக்குள்ளே விக்கெட் விட மாட்டார். ராகுல் எப்படியும் ஒரு 30-40 பந்தாச்சும் வந்து ஃபேஸ் பண்ணிடுவார், ஆடிடுவார். அப்போ வந்து அந்த மாதிரி நல்லா ஆடிட்டு இருந்த ராகுலை இனிமேல் நீ 3வது இடத்துல ஆடு, ரோஹித் நீங்கள் ஃபஸ்ட் இடத்துக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித்தை ப்ரமோட் பண்ணார் கம்பீர். அப்போயுமே வந்து ரோஹித் சர்மா வந்து பெருசாக வந்து ஆடலை. அப்போ வந்து பேட்டிங்லேயே சொதப்புறாரு. இன்னொரு கேப்டன்சியும் வந்து சொதப்பலாக பண்ணுறாரு. அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ரோஹித் சர்மாவே கம்பீர் வந்து தவிர்க்கிறாராம். அதாவது ரோஹித் கோலி 2 பேரை திட்டியிருந்தாலுமே கூட ட்ரெஸ்ஸிங் ரூமில் 2 பேருமே தான் வந்து திட்டினார். இப்போ வந்து என்னென்னா அந்த 2 பேரில் ரோஹித் வந்து பெஞ்சில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு பிளானுக்கு கம்பீர் வந்திருக்காராம். அதனால் வந்து ரோஹிட்டே வந்து இது டிஸ்கஸ் பண்ண வந்தால் கூட இல்லை வேணாம் விடுங்க, நீங்கள் போயிட்டு பேட்டிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நெட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரோஹிட்டை தவிர்த்துட்டு விராட் கோலி கூட தான் நீண்ட நேரம் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுறாராம். அப்போ வந்து ரோஹித் சர்மாவை அப்பட்டமாக வந்து கம்பீர் வந்து தவிர்க்கிறாரு. அநேகமாக 5வது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா விலகுவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. பும்ரா தலைமையில் வந்து ஆட போகிறாங்க. பட் பேட்டிங்கு மற்றபடி யங் பிளேயர்ஸை சப்போர்ட் பண்ணுற வேலையை வந்து கோலிக்கிட்ட வந்து கம்பீர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நன்றி.